ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்து தருவதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய். இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே. இந்த தாயானவளினுடைய வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் எனது அருளால் இன்று உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் இழக்க வைக்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் நீ எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற்று வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய்? என் செல்ல குழந்தையே, ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை காயப்படுத்தி கொண்டும் சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் நமக்கு இருக்கின்றாள். அவள் எப்பொழுதும் எதற்காகவும் என்னை கவலைப்பட விடமாட்டாள். என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன். அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிழைக்கத் தெரியாதவன் என்றோ யாரோ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். உன் தாயானவள் எதற்காக அதை நான் சொல்லுகின்றேன் என்றால், தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு பணமும் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்காது. உன்னை எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை அது காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் உன்னை இருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நான் என் பாதையில் செல்லப் போகின்றேன் என்று நீ தெளிவோடு இருக்கவும் வேண்டும். நிச்சயமாக இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, உன்னிடம் என்ன இருக்கின்றது என்பது பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே, கலங்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே. மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபொழுதும் ஏமாந்து விடாதே. அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்கவே முடியாது, இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்று என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாமே போலியான அக்கறை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த வகையிலும் சேராது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு உனக்குள் மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து
நன்மைக்குத்தான் இந்த தாயானவள் நான் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபொழுதும் சாதிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள். வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் சூரியனை ஒருபொழுதும் மறைத்து வைக்கவும் ஒளித்து வைக்கவும் முடியாது. அதே போலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலுமே கூட உனக்குள் இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும். என் தங்க குழந்தையே, அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் மாறப்போகின்றது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமும் ஒன்று வரும் அல்லவா? அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக போகின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இந்த தாயானவள் உறுதியாக உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அழகு பிள்ளையே, எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கனவுகளை நீ கண்டாயோ, அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, யாரோ எது வேண்டாமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும். எது நடந்தாலும் சரி, உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்கு மன உறுதி இது போன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும். இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை நான் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். இதை ஒரு பொழுதும் நீ மறக்காதே. உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை. உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று அதனால் யாராலும் அதை செய்ய முடியாது. என் செல்ல குழந்தையே, அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கின்றது. நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய். என் குழந்தையே, அது உன்னுடைய தவறு என்று இந்த தாயானவள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. நீ கோபப்படும் போதும் சரி, குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி, உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய். நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கின்றாய். இதையெல்லாம் நான் ஒரு பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைகள் இந்த தாயானவளை மறப்பது எல்லாம் ஒரு பொழுதும் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் தங்கமே, நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் காலம் இன்று வந்துவிட்டது. உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். என் செல்லமே, பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது. என் குழந்தையே, கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது. இப்படி என்றும் உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய்.
அவசரகதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற சில முடிவுகளும் பல பேரினுடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகின்றது என்பதை சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினை செய்தவர்களை யார் என்று நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, அதை சொல்வதற்காக இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்கின்ற செய்தியை நீ கேட்காமல் செல்லாதே. அப்படி சென்றாயானால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையை இன்றே முடிவுக்கு கொண்டு வந்தாகிவிட்டது. உன் இல்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதை சரி செய்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு அம்மாவாக எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இவர்கள் செய்த செய்வினையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன். ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்தது உனக்கு செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தண்டனைகளை அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் சொல்ல போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சனைகளாகவும் உன் இல்லத்தில் எந்நேரம் சண்டைகளும் சச்சரவுமாக வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? உன் இல்லத்திலே அமைதி என்ற ஒன்றே இல்லை. எதற்கெடுத்தாலும் சத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் அல்லவா? உனக்கு சத்தமிட விருப்பமில்லை. அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி அடுத்தவர்கள் சிலிர்த்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டது என்று கவலை கொள்கின்றாய் அல்லவா? நமக்கு மட்டும் என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கவில்லை. சில காலங்களாகத்தான் இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்கமே, உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று இந்த தாயானவள் நான் சொல்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது தவறு சொல்ல ஒன்றுமில்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றி அமைத்ததினுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள். என் குழந்தையே, அந்த செய்வினை சூழ்ச்சிதான் இப்பொழுது அதன் வேலையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும். மற்றவையெல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த அம்மாவிடம் வந்து கண்ணீர் சிந்துகின்றாய் அல்லவா? அம்மா, என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ என்று நீ வருந்துகின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயத்திலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வேதனை எல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவளால் முடிய போகின்றது. நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய
தண்டனை என்னவென்று உன் அம்மா சொல்கின்றேன். அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும். இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திரும்ப வரும் என்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா, இந்த கேடுகெட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தினுடைய மீது எந்த ஒரு பயமும் இல்லை என்று, தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் பிள்ளையே, இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை வேதனைகளும் நீங்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களும் பதிலடி தர வேண்டும். அவை யாவும் உன்னை விட்டு விலக வேண்டும். யாருக்காக இத்தனை காலமும் நீ பிரச்சனைகளை சுமந்தாய் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். என் தங்கமே, இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ, இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைத்தார்களோ, அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கே செய்து கொடுக்க போகின்றேன். செய்வினை என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. என் தங்க குழந்தையே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விட வேண்டும். இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களோ? ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இளகிய மனது இருக்கின்றதோ மீண்டும் நம்மிடம் வந்து நின்றால் நாம் நிச்சயமாக இவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது அல்லவா? என் பிள்ளையே, எல்லோருக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றது. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையை கடக்காதவரை மட்டும்தான் அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட முடியும். அந்த எல்லை முடிந்து விட்டது என்றால் இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டும் என்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை எந்த ஒரு நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மைகளை தரப்போவது கிடையாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை கவலைப்படாமல் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ அப்பொழுதே இவர்களின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அவர்களுக்கு நன்மை என்று நடக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீ தலையிடவும் முடியாது. ஏனென்றால் நல்லவர்களாக இருந்தால்தானே அவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும். இவர்கள் இனிமேல் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இந்த தாயானவள் அவர்கள் வாழ்க்கையில் இனி ஆடப்போகின்ற ஆட்டம் எப்படி இருக்கப் போகின்றது என்று என் பிள்ளை நீ இனி கண்குளிர காணத்தான் போகின்றாய். அவ்வளவு எளிதாக இனி நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் மனது சுமக்கின்ற சுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் நீ காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய விருப்பப்படியே உன் அம்மா நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே.
இனி எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்குமோ என்று எண்ணியெல்லாம் நீ வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் உன் தாயானவள் நான். எதற்கும் நீ அஞ்சாதே, நான் துணையாக இருப்பேன். உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நிற்க வேண்டாம். உன் அம்மா நான் உனக்கு என்றுமே துணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.